பண்ண பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும். இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மக்காச்சோள சேர்த்துட்டு அது புதிய வேலையில் ஃபிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கலரி விடணும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சூப்பரா ஈஸியா ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு. தக்காளி அறுத்து வச்சிருக்கோம், ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, உப்பு, எண்ணெய், அது எல்லாத்தையும் போட்டு நம்ம வணக்கிடலாம். இப்ப பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் எடுத்து அதில் கொஞ்சம் போட்டுட்டு வணக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப தக்காளி வணங்கியாச்சு. உப்பு, பூண்டு, தக்காளியும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்தா தக்காளி சட்னி ரெடி. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு? மசாலா ஆம்லெட் எப்படி பண்ண போறதுன்னு பார்க்கலாம். இதான் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். இப்போ இந்த பவுல்ல வெங்காயம் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. இதுல மஞ்சள்தூள் ஆட் பண்ணுங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடைசியாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்லெட் அழகாக ஊற்றியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம். யம்மி. ஓடியா சோறு